மதுரை திருப்பாலையூரில் உள்ள யாதவர் மகளிர் கல்லூரியிலிருந்து கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். மதுரையில எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, விவரங்கள் வழங்கலாம்? நிச்சயமாக மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வு, நீட் தேர்வு மதுரை 15 மையங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக நம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் மதுரை யாதவா பெண்கள் மகளிர் கல்லூரியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வில் 8222 மாணவர்கள், இதில் தமிழ் மொழியில் 1615க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 6600க்கும் மேற்பட்ட தேர்வாளர்கள், ஆங்கில மொழியில் சில தேர்வாளர்கள், இந்தி மொழியிலும் தேர்வு எழுதுள்ளார்கள். இதில் 3 தேர்வு மையங்களில் தமிழ் மொழி நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள், 11 தேர்வு மையங்களில் ஆங்கில மொழியில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் ஒதுக்கீடு. ஒரே தேர்வு மையமான மதுரை கப்பலூர் அரசு கல்லூரி தேர்வு மையத்தில் தமிழ், ஆங்கிலம், இந்தி என 3 மொழிகளில் எழுத உள்ளார்கள். அதேபோல் 600க்கும் மேற்பட்ட தேர்வுகள் உள்ள தேர்வு மையங்களில் தலா 10 காவல்துறையினர், 600க்கும் கீழ் தேர்வுகள் உள்ள தேர்வு மையங்களில் தலா 6 காவல்துறையினர் என 3 தேர்வு மையங்களில் 12 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்வின் போது முறைகேடுகளை தடுப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் நேரடியாக சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீட் தேர்வுக்கான கடுமையான கட்டுப்பாடுகளுடன் காலை 10:30 மணி முதல் தேர்வு மையங்களுக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 2 மணிக்கு நீட் தேர்வு தொடங்கி 5:30 மணிக்கு முடிவருகிறது. 1:30 மணிக்குள் உள்ளே வர வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வர்களும் மதுரை மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுவதால் காலை முதலே அந்தந்த தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் பெற்றோர்களுடன் வருகை தந்து தொடங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் தேர்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்தும், ஆடைகள் கட்டுப்பாடுகள் குறித்தும் தேர்வு மைய பணிகள் மற்றும் காவல்துறையினர்கள் தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள். நீட் தேர்வு மையங்களில் அரசு பள்ளி சிறுவர்கள் உள்ள மேலங்கி, ஓவர்கோட் அணிந்து செல்ல தடை, இஸ்லாமிய மாணவிகள் தலையில் அணியக்கூடிய ஹிஜாப் அணிவிற்காக தேர்வு விண்ணப்பத்தின் போதே சிறப்பு அனுமதிக்கான விண்ணப்பித்திருந்தால் ஹிஜாப் கலற்றப்பட்டு சோதனை செய்த பின்னரே அனுமதி வழங்கப்படுகிறது. பாலமுருகன், விவரங்களுக்கு நன்றி.